எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பசங்க கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தேன். அது ரொம்பவே பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. நிறைய பேர் இதை அடிக்கடியும் செய்கிறாங்க. பட் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் என்ன பண்ணேன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு vlog பார்த்தீங்கன்னா மூவி டைம் பிளான் பண்ணியிருக்கேன் பசங்க கூட. ஸோ யூஸ்வல் லஞ்ச் இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெஷலாக பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நூடுல்ஸ் 65 செய்ய போகிறேன். அதெல்லாம் செஞ்சுட்டு பசங்க கூட உட்காந்துட்டு ஒரு மூவி போட்டு நாங்கள் பார்க்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். மார்னிங் வந்துட்டு ஆஸ் யூஸ்வல் கறி குழம்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு. தர்ஷினி பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா கூட விளையாடிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் அவங்களை கூப்பிட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தர்ஷினிக்கு பார்த்திங்கன்னா யாராவது கூட விளையாடிக்கிட்டே இருக்கணும். அவளுக்கு அப்படி இருந்தான்னா நல்லா எங்கேஜாக இருப்பாள். அப்படி இல்லைன்னா டிவி மொபைல் ஆஸ் யூஷுவல் எல்லா பசங்களும் கேட்குறது இது மாதிரி தான். டிவி மொபைல் தான் கேட்பாங்க. சரி கொஞ்சம் நேரம் கொடுக்கறது. அன்றைக்கி சண்டே வந்து அவங்க தாத்தா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தாங்க. ஒரு சீசன் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆனுவல் லீவ்லலாம் ஒரே ஸ்போர்ட்ஸ் ஐட்டமாக கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வாங்கினது தான் எல்லாம். அந்த டைம் பார்த்திங்கன்னா வாரம் ஒன்று கேட்டுகிட்டே இருந்தா. ஃபஸ்ட் வீக் பேட்மிண்டன், அப்புறம் கிரிக்கெட் பேட், ஹாக்கி ஸ்டிக்குன்னு லைனாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் வந்துட்டு ஹாக்கி ஸ்டிக்கும் கிரிக்கெட் பேட் மட்டும் வாங்கி கொடுத்துருந்தேன். பேட்மிண்டன் ஆல்ரெடி வீட்டில் இருந்துச்சு. அவளுக்கு பேட்மிண்டன் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். இன்னும் அந்த ப்ராக்டிஸ் வரலை. இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அவளுக்கு சீக்கிரமாக வந்துடும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி கிரிக்கெட் ரொம்பவே சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப அவள் ஜாலியாக இருந்தா அன்றைக்கி பொழுதுக்கு. வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா பசங்களுக்கு அவங்களுக்கு கூட விளையாட ரொம்பவே பிடிக்கும். அவங்க பாட்டி கூட பார்த்திங்கன்னா சொப்பு விளையாடுவா, சொப்பு சாமான்லாம் வச்சு. அப்புறம் அவங்க தாத்தா கூட இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் தான் விளையாடுவாங்க. க்ரிஷா வந்து அன்றைக்கி ஏதோ பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது டூடில் ஆர்ட்னு நினைக்கிறேன். அவளும் கொஞ்சம் எங்கேஜாக இருந்தா அன்றைக்கி பொழுதுக்கு. பார்க்கவே நல்லா இருந்தது. 2 பேரும் டிவி பார்க்காம இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணும் போது நல்லா தான் இருக்குது. பட் இதை கண்டினியூ பண்ணாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். க்ரிஷாவுக்கு பெயிண்ட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கே தெரியும், நிறைய வீடியோஸ்லாம் நான் காமிச்சிருக்கேன். பட் ரெகுலராலாம் பண்ண மாட்டா. அவளுக்கா எப்போ தோணுதோ அப்போ எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரைவாங்க. அதுக்காகவே நான் கேன்வாஸு பெயிண்ட்டு எல்லாம் அடிக்கடி நான் வாங்கி கொடுத்துறது. அப்போ தான் அவளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போ தோணுதோ அப்போ கலர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்பப்போ நான் வாங்கி வச்சுருவேன். கறியெல்லாம் வேக போட்டுட்டு தாங்க போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன். இப்போ இது கொஞ்ச நேரம் கொதிச்ச பிறகு தேங்காய் ஊற்றுனா கரெக்டாக இருக்கும். என்னடா இவ எல்லா வீடியோலையும் இந்த கறி குழம்பே காமிக்கிறான்னு பார்க்காதீங்க. சண்டே தான் நான் மோஸ்ட்டாக வீடியோ எடுப்பேன். ஸோ சண்டே மார்னிங் மெனு வந்துட்டு இந்த கறி குழம்பு தான் இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு விரும்பி சாப்பிட்றாங்கன்னா நம்ம செய்யறதுக்கே ஆசையாக இருக்கும். அதனால் நாங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சண்டே மார்னிங் எப்போவுமே எங்கள் மெனு இந்த இட்லி கறி குழம்பு கண்டிப்பாக செஞ்சுருவோம். எல்லாருக்குமே டிஃபனும் கொடுத்தாச்சு. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. நானும் சாப்பிட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ அதை மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். மத்தியானம் சிக்கன் 65 சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கு இப்போ மேரினேட் பண்ணி வச்சிட்டோம்னா மத்தியானம் சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி க்ரீன் சிக்கன் தான் பண்ண போகிறேன். இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, இஞ்சி, பூண்டு, தயிர், லெமன், உப்பு எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு ஆஸ் யூஷுவல் மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோம் இல்லையா 65க்கு, அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவையும் கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த சிக்கனில் ஒரு 3 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு, 1 ஸ்பூன் வந்துட்டு சோள மாவு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த க்ரீன் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த க்ரீன் பேஸ்ட் ஆட் பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். நம்ம சாப்பிட்டா அந்த ஹெவினஸ்ஸே இருக்காது. நான் எப்போவுமே பிரியாணி கூட அந்த புதினாலாம் அரைச்சே போட்டுருவேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நமக்கு டைஜஷனுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட போகிறேன்.
மார்னிங் பார்த்திங்கன்னா நானும் ஹஸ்பண்டும் போயிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். யூஸ்வலாக நானே போயிட்டு சரவணா ஸ்டோரில் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் 1 வீக்குக்கு என்ன தேவையோ. இப்போ ஆரி கிளாஸ் போகிறதுனால அதுக்கான டைம் கிடைக்கிறதில்ல. அதனால் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு கடையில் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். கொஞ்சம் ஒரு 3 நாளைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட போகிறேன். இப்போ ஆரஞ்ச் சீசன்னால் கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு வந்தேன். பசங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும் ஆரஞ்சு. அதனால் அந்த ஃப்ரூட்டை மட்டும் கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை இன்றைக்கி நூடுல்ஸ்க்காக வாங்கிட்டு வந்தேன். அதில் இருக்க ஆனியன்ஸ் மட்டும் இன்றைக்கி ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிட போகிறேன். அப்புறம் இந்த இலைகளை மட்டும் டப்பாவில் போட்டு வச்சோம்னா 1 வீக்குக்கு நல்லாவே இருக்குங்க. புதினா, கொத்தமல்லி, கீரை அந்த மாதிரி ஏதாவது கிள்ற ஐட்டம் வாங்கிட்டு வந்திருந்தா அத்தையே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. இப்போ இந்த கருவேப்பிலையை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அத்தைக்கிட்ட கொடுக்க போகிறேன். அவங்க அழகாக அதை உருவி கவரில் போட்டு எடுத்து வச்சுருவாங்க. நான் வந்து பொதுவாக வெஜிடபிள்ஸை பாக்ஸ்லலாம் போட்டு எடுத்து வைக்க மாட்டேங்க. ஃப்ரிட்ஜில் இடமும் பற்ற மாட்டேங்குது அந்த மாதிரி போட்டு வச்சா. ஸோ நான் கவரில் தான் போட்டு வைப்பேன். ஒரு டிஷ்யூ மட்டும் உள்ளே போட்டுடுவேன். அது வந்து ஈரம் இல்லாமல் நல்லாவே இருக்குது வெஜிடபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணும் போது. இப்போ நூடுல்ஸ்க்கு பீன்ஸ், கேரட் அதெல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு போகிறேன். நூடுல்ஸும் பார்த்திங்கன்னா வேக போட்டு எடுத்து வச்சுட்டேங்க. இந்த பதத்துக்கு வெந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போலாம் பார்த்திங்கன்னா கிருஷாக்கு ரொம்பவே முடி கொட்டுது, பயங்கரமாக கொட்டுது. சின்ன பொண்ணு தான், ஆனாலும் பயங்கர ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ அதனால இப்போத்துலேருந்து கொஞ்சம் ஹேர் ட்ரீட்மெண்ட் எதாவது பண்ணலான்ட்டு அவளுக்கு ஹேர் பேக் தான் ரெடி பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் ஏதாவது ஹேர் பேக் ஏதாவது தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஆயில் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், அப்புறம் வந்துட்டு ஆலுவேரா இதெல்லாம் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு அது சாறு மட்டும்தாங்க ஒரு பஞ்சு வச்சு ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணி விட்டுட்டேன். ஒன் ஹவர் கழித்து அவளுக்கு ஹேர் வாஷ்லாம் பண்ணி விட்டுட்டு சிக்கன் 65யும் ரெடி பண்ணி வச்சிடலான்ட்டு ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் சைடில் நூடுல்ஸும் ரெடி பண்ணிடலான்ட்டு அதுவும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நூடுல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பட்டர் விட்டு பொடியாக நறுக்குன பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு வதக்கும் போது மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சி போயிடும். மற்ற காய்கறிலாம் நம்ம போட்டு வதக்கும் போது ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பூண்டு நல்லா செவந்த பிறகு நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பீன்ஸும் கேரட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஹை ஃப்ளேம்லேயே வதக்கிக்கோங்க. லாஸ்ட்டாக குடமிளகாவையும் கோஸையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கோங்க. சைடில் பார்த்திங்கன்னா முட்டை வந்துட்டு 2 முட்டையும் ஆம்லேட் பண்ணி பொடி மாஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் 65 பொரிச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த காய்கறி கூட ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸும் இது கூட ஆட் பண்ண போகிறோம். காரத்துக்கு பெப்பர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், நான் பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணலைங்க. இப்போ நம்ம நூடுல்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டாலே ஒரு தனி டேஸ்ட்டாக தாங்க இருக்குது. யூஸ்வலாக என்ன பண்ணுவேன், தர்ஷினி வந்துட்டு சம்டைம்ஸ் சாப்பிட மாட்டா, அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு கிருஷாவுக்கும் சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நானும் ஹஸ்பண்டும் சாப்பிடுவோம். இன்றைக்கி அவங்க கூடவே நானும் உட்காந்து சாப்பிட போகிற மூவி பார்த்துட்டே கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்ததுங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். சரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா ஆரஞ்ச் ஜூஸும் கூட சாப்பிட்றது. அதை பார்த்தோன்னே இன்னும் ஜாலியாகிடுச்சு அவங்களுக்கு.
இவங்களுக்கு மட்டும் இந்த ஸ்ட்ராலாம் எங்கேருந்து கிடைக்குமோ தெரியல, எடுத்து வச்ச ஞாபகமும் எனக்கு இல்லை. கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டா அந்த டம்ளரில் ஸ்ட்ரா போட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போடுறா. மூவி டைம் சொன்னது தான், அவங்களே பாய் பெட்ஷீட்டு எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, பசங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே பிடிக்குது, நம்ம அடிக்கடி செய்யணுன்ட்டு அப்போ தான் எனக்கு தோணுச்சு. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், பசங்க சாப்பிடும்போது கொஞ்சம் நேரம் உட்காந்து அவங்க கூடவே பார்த்துட்டு எழுந்துருவோம். பட் ஃபுல் படமும் அவங்க கூடவே சேர்ந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குது. சமைச்ச சாப்பாடெலாம் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹோட்டல் ஸ்டைலில் இருந்தது பார்க்கவே. ஜூஸு, நூடுல்ஸு, 65ன்ட்டு வெரைட்டியாக பார்க்கும்போது நல்லாவே இருந்தது. எனக்குமே அழகாக பாயில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். பசங்க கேட்ட மாதிரி டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் மோனா படம் போட்டு பார்த்துட்டு இருந்தோம். அது பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததாக பேராஷூட் படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருந்தது, அதையும் பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது 2 படமே. பசங்களுக்கு ஏற்ற மாதிரி, பசங்க பார்க்குற மாதிரியான படங்கள் தான் 2மே. சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 hours மேலேயே படம் பார்த்துருப்போம். ரொம்ப நல்லா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். முக்கியமாக பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. அடிக்கடி செய்யணுன்னு என்னை கேட்டுக்கிட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் பசங்க கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவங்க பிடிச்ச லஞ்சோ இல்லை ஸ்நாக்கோ ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி அவங்க கூட ஃபுல் மூவியும் பார்த்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் எனக்கு கொடுங்க. அப்போ தான் நான் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். வேறொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். இப்படிக்கு அன்புடன் லதா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.